குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி 5வது நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருங்கடல்களினுடைய பரப்பளவு பார்க்க போகிறோம். நம்ம மொத்த பெருங்கடல்கள்னு பார்த்தோம்னா 5 பெருங்கடல் வந்து இருக்குது. இதில் வந்து பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து 47% இருக்குது. இதுவே அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது 23% இருக்குது. இந்திய பெருங்கடல் எடுத்துட்டோம் அப்படின்னா இது 20% இருக்குது. தென் பெருங்கடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது 6% இருக்குது. ஆர்டிக் பெருங்கடல் எடுத்துட்டோம்னா இது 4% இருக்குது. ஸோ ஓவராலாக இதான் வந்து பெருங்கடலோட பரப்பளவு அப்படின்னு கேட்கும்போது முக்கியமான ஒன்றோட இது. ஸோ இதுலேயே நமக்கே தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய பெருங்கடல் எதும்போது 47%. இதுதான் வந்து பசிபிக் பெருங்கடல் தான் மிகப்பெரியது. இதுலேயே மிக சிறுசு எது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல் 4% இருக்குது. இதுவும் முக்கியமானது. அதே மாதிரி நம்ம அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்குல்ல, இதில் வந்து போக்குவரத்து வந்து அதிகமாக நடக்கக்கூடியது. இது வந்து எஸ் வடிவம்னு சொல்லுவாங்க. இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.